ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது 2 பர்ஃபெக்ஷன் எபிசோட் 12. அதாச்சும் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 11 இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா ப்ளேஸ் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பிரின்ஸோ சொல்லட்டும் ஆஸ்மோடேஸ் அடிச்சுட்டு உன்னை ஃபிலியாவை அடைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆஸ்மோடேஸும் ஒரு மனுஷனா இருந்துட்டு என்ன தடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி தன்னோட கையை டக்குன்னு ரிவ்யூ பண்ணிட்டு ரொம்ப பீத்திக்காத என்ன ஒண்ணு நீ ஒண்ணு அழிக்கல. பின்னாடியே எர்சாவும் மூமனுமே வந்துட்டாங்க. ஃபிலியாவும் ஆஸ்மோடியஸ் இதுதான் உன்னோட முடிவா இருக்க போகுது. இப்போ எல்லாருமே தன்னோட அட்டாக் வச்சுக்கிட்டு அங்க இருக்க ஆஸ்மோடியஸ் டீம் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க அட்டாக் பண்ணாலுமே ஆஸ்மோடியஸ் ஈஸியாவே அந்த அட்டாக்ல தடுத்துட்டு இருக்கான். அவங்க 4 பேர் என்னதான் தாக்குனாலுமே அந்த டீம் முன்னாடி அவங்களோட பவர்ஸ் எல்லாம் பெத்து விட்டா இருக்கு. டைம் போக போக அந்த டீமோட பவருமே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஆஸ்மோடியஸ் 400 வருஷமாச்சு எனக்கு என்னோட பவர் நியூஸா கிடைச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த முட்டாள் பிரின்ஸுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். பிரின்ஸோ சொல்லட்டும் இவனுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான், வெளியே சண்டை போட்டதை விட இவன் பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கானீங்க. இர்சாவும் ஆஸ்மோடியஸ் ஃபுல்லாவே ரிவைவ் ஆகிட்டான். இதுக்கப்புறம் அவனை வெளி உலகத்துல விட்டா நமக்கு தான் பெரிய ஆபத்து. இல்லையாவோ ஆஸ்மோடியஸை தரிசி திருப்பத்துக்கு அங்க போய் ஃபியனோட டாலு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா ஆஸ்மோடியஸுமே இல்ல நீ ஃபியனை விட வித்தியாசமா இருக்க, அவளுக்கு ஆப்போசிட்டா இருக்க, நீ அவளோட ரீஎன்கார்னேஷனா இருக்கலாம், ஆனா நீ அவளை மாதிரி சுத்தமா கிடையாது. இதுக்கப்புறம் அந்த உடம்புக்கு என்னன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பெல்ல திருப்பியுமே போடுறான். ஃபீலியாவுமே ஹோலி பேரியர்னு ஒரு பெரிய ஷீல்டு கிரியேட் பண்ணாலுமே அந்த பவர் அந்த ஷீல்டை உடைக்குது. இதை பார்த்து ஃபீலியாவுமே இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஆஸ்மோடிஸோ என்னாச்சு மேஜிக் பவர் களி அடிச்சா, நீ என்னதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருந்தாலுமே நீ ஒரு சாதாரண மனுஷன். ஃபீலியாவும் இல்ல நான் விட்டு கொடுக்க முடியாது. பிரின்ஸோ சொல்லிட்டு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அட இந்த மாதிரி நேரத்தில் கூட உங்ககிட்ட பண்ண ப்ராமிஸை பத்தி யோசிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அவளுக்கிட்ட போக, ஆனா அவ கையை மறிச்சிட்டு அந்த ஆஸ்மோடியஸ் டீமுமே உன்னோட ஏதையும் பர்னாகோட்டா பிரின்ஸ் மேல இருக்கா, உன்னோட கண் முன்னாடி அவனை பிச்சு எடுக்கிறப்ப உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போமே. இந்த பர்னாகோட்டா பிரின்ஸ் மட்டும் கிடையாது, உன்னை நேசிக்கிற எல்லாரையுமே உன் கண்ணு முன்னாடியே நான் அழிக்க போறேன். எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு நான் அவளை பாதுகாக்கணும், என்னோட உயிரை போனாலும் நான் அவளை காப்பாற்றணும், இப்படி அவளும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸுமே ஃபீலியா ஆடினர் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். யாருன்னு பார்த்தா 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்மோடியஸ் டீமனை சீல் பண்ண ஆர்ச் செயின்ட் ஃபியானா. அந்த டீமன் சொன்ன மாதிரியே ஃபியானாவுமே ஃபீலியா மாதிரி எக்ஸாக்டா இருக்கா. ஃபியானாவும் என்ன மன்னிச்சிரு, நான் அறகுறையா கிரியேட் பண்ண சீலால தான் இப்போ அவன் வெளியே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். அதனால ஃபீலியா ஆடினர் இப்போ என்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுக்குறேன். இப்போ ஃபீலியாக்குள்ள ஃபியானாவோட மொத்த பவருமே போயிடுச்சு. இதை பார்த்து அந்த டீமனுமே அட ஃபியானா நீ வந்துட்டியா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபீலியா உடம்புல இருந்துகிட்டு ஃபியானாவும் ஆஸ்மோடியஸ் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த உலகத்து வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. ஃபீலியாவும் செயின்ட் ஹீல்னு சொல்ல அங்க அடிப்பட்ட 3 பேருமே டக்குனு ஹீல் ஆகுறாங்க. ஃபீலியாவும் அவங்கள எழுப்பி விட்டுட்டு கவலைப்படாதீங்க நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆஸ்மோடியஸும் ஒரு சாதாரண மனுஷன் என்ன அடிக்க போறியா எனக்கு சிரிப்பு ஏத்தாத சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண, ஹிர்சாவும் அவன் திருப்பியுமே அந்த பெரிய ஸ்பெல்ல போடுறான் ஃபீலியா அப்படின்னு சொல்ல, ஆனா அவனுக்கு முன்னாடியே ஃபீலியாவும் ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி அவனை அடிச்சிடுறா. இதை பார்த்து அந்த டீமனுக்கு ஷாக் இருக்கு, இதுக்கு வாய்ப்பு இல்ல, என்னை விட சீக்கிரமா நீ ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்ணிட்டியா. இப்ப ஃபீலியாவும் ஒரு ஸ்பெல்ல போட, இதை பார்த்து அந்த டீமனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, இதுக்கு வாய்ப்பு இல்ல, 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சீல் பண்ண அதே ஸ்பெல்ல. இப்ப ஃபீலியாவும் அந்த ஸ்பெல்ல அந்த ஸ்பாட் எடுத்துக்கிட்டு எல் நோட்டியா அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து அந்த டீமன் அடங்கிட்டு இருக்கு. ஃபீலியாவும் ஃபியனாவை சேர்ந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீ நினைச்சு பார்த்தாலும் ரிவைவ் ஆக்க முடியாது, உன்னோட ஆத்மாவை உடைச்சு பல பாகங்களா பிரிக்க போற. இதை பார்த்து அந்த டீமனும் ஃபியனா வெயிட் பண்ணு, உனக்காக தான் நல்லத்தி பண்ணேன், நான் உனக்கு காதலிக்கிறேன், அதனால தான் இவ்வளத்தி பண்ண அப்படின்னு சொல்ல, ஃபீலியாவோ என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் உன்னை நீ நினைக்கிற செயின்ட் ஃபியானா கிடையாது. ஒருவேளை உனக்குள்ள இருக்க காதல் தான் இவ்வளவு விஷயத்தை பண்ண வச்சிருக்கலாம், ஆனா ஒரு செயின்டா இந்த குற்றத்தை என்னால ஒத்துக்க முடியாது, தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட வச்சு வெட்ட அந்த டீமனுமே அங்கேயே உடஞ்சு போகுது. அந்த டீமன் ஆஸ்மோடியஸோ சாகுறப்ப கூட ஃபியானா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு தான் சாகுறான். கடைசியில அந்த டீமன் கிரியேட் பண்ணிட்டாலுமே அழிய, அதுல ஃபியானாவும் ஃபீலியா ஆடினர் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, ஃபீலியாவோ ஒரு செயின்டா இது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லி அவளும் மயங்கவில்லை அவளை பிரின்ஸோ சொல்லிட்டு பிடிக்கிறாரு. ஃபீலியாவும் நீங்க மட்டும் வந்து காப்பாத்தலனா கண்டிப்பா நான் இறந்து போயிருப்பேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. பிரின்ஸோ சொல்லிட்டு கேட்ட உடனே பின்னா நான் காப்பாத்தாம எப்படி என்ன உங்களை அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள எர்சாவும் இதை சொல்றதுக்கு ஒரு நேரம் காலம் இடம் கிடையாதடா, முதல்ல ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் சொல்லுன்னு சொல்ல, சொல்லிட்டும் ஆமா நீ சொல்றதும் ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஃபீலியாக்கு இப்பயுமே அவங்க என்ன சொல்றாங்கிறது புரியல. இந்த சைடு பார்த்தா அந்த முட்டா பிரின்ஸ் முழிச்சுக்கிட்டான். அவனும் நான் எங்க இருக்க சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு ஃபீலியா பார்த்துட்டு ஃபீலியா இங்க இருக்கியா, இப்போ என்கிட்ட பவர் இருக்கு நான் என்ன பண்றேன் சொல்லிட்டு பார்க்க கையில பார்த்தா அந்த மோதிரமும் இல்ல. ஆமா என்னோட மோதிரம் என்னன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க, பக்கத்துல மாமன் வந்துட்டு முட்டா பிரின்ஸ் கொஞ்சம் அடங்குறியா, எனக்கு அழகான பொண்ணுங்களை தான் சாப்பிட பிடிக்கும், உன்ன மாதிரி முட்டா பிரின்ஸ் சாப்பிடணும்னு ஆசை இல்ல, இருந்தாலுமே இன்னலுக்கு கோவத்தை எட்டிட்டுனா எனக்கு வேற வழி கிடையாது, உன்ன ஒரு முழுங்கினு சொல்லிட்டு அவனை பயமுத்துறான். எர்சாவும் அந்த முட்டா பையில தூக்கி ஜெயில போடு அப்படின்னு சொல்ல, மாமனும் ஒரு டீமனை என்னெல்லாம் வேலை வாங்குது பாரு சொல்லிட்டு அவனுமே போறான். அதே டைம் பிரின்ஸோ சொல்லிட்டுமே ஃபீலியாவை தூக்கிக்கிட்டு எல்லாருமே இப்போ அந்த உலகத்துக்கு போறாங்க. இப்போ ஃபீலியாப்பா அவளோட உலகத்துக்கு போன அப்புறம் மீயாவும் நல்ல வேலை நீங்க திரும்பி வந்துட்டீங்க, பிரின்ஸோ சொல்லிட்டு என்னோட அக்காவை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி,
இப்போ ஜெர்டோனியாவும் அந்த டீமனோட அட்டாக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹில்டுகார்டு அதாச்சு ஃபீலியாவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களும் ஃபீலியா கிட்ட இந்த உண்மையை உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லணும்னு தோணுச்சு, ஆனா இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் நீங்க ஒன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல, மியா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா என்னைய விட அந்த உண்மை அவ்வளவுதான் ரொம்ப பாதிச்சிருக்கு. டீச்சர் எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கீங்க. ஒரு சைட்டை மட்டும் இல்லாம தனியா இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நான் இந்த நிலைமையில இப்படி இருக்கிறது காரணம் நீங்க மட்டும்தான். அவங்களும் ஆனா ஒரு அம்மாவோட பாசத்தை நான் உங்ககிட்ட கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பாசத்தை கொடுத்தீங்க. என்னோட உடம்பு, என்னோட பவர், என்னோட வாழ்க்கை எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால ரொம்ப நன்றி டீச்சர். இல்ல அம்மா இது கேட்டவுடனே அவங்களும் ஷாக் ஆயிட்டு இது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல, அம்மா மாதிரி ஒரு விஷயத்த கூட நான் உனக்கு பண்ணதே கிடையாது. ஃபீலியாவும் நீங்க தான் என்னோட அம்மா தெரிஞ்சப்போ உங்களை பத்தி இனிமே தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அவங்களும் எனக்கு தெரிஞ்சு என்னோட எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஃபீலியாவும் அப்படின்னா என்னோட உண்மையான அப்பா பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டவுடனே அவங்களும் ஷாக் ஆயிட்டு உன்னோட அப்பா ஒரு ஹீலர், ஆனா அந்த டைம்ல பரவிட்டு இருந்த ஒரு நோயால அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை பத்தியே அவர் கவலைப்பட்டு இருந்தாரு. ஃபீலியாவும் அப்படியா, ஒருவேளை என்னோட ஹீலிங் பவர் என்னோட அப்பா கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா, இன்னும் சொல்லுங்க, நீங்க 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டீங்க, எப்படி காதலிச்சிங்க, எல்லாத்தையுமே சொல்லுங்களேன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் ஆக லியோனார்டோவுமே ஹில்டெகார்டுக்கு வித்தியாசமா டிஷ் செஞ்சு வச்சிருக்கான். அந்த மேடுமே ஆனா லியோனார்டு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்களே, யாரு இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்ல இமாரியும் அதான் ஃபீலியா இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட மியாவும் ஷாக் ஆவரா. எனது அப்ப நீங்க இவ்வளவு சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லலாம். நான் பர்னா கோட்டாக்கு வந்த அப்புறம் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறேன், ஏன்னா இங்க செய்யற சாப்பாடு அந்த அளவுக்கு ருசியா இருக்கு. அவங்க அம்மாவும் ஃபீலியா உனக்கு நல்ல நண்பர்கள் இங்க இருக்காங்க, நீ பர்னா கோட்டாக்கு போன அப்புறம் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டேன், ஆனா உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. ஃபீலியாவும் ஆமா அவங்க எல்லாருக்குமே என்ன கடமைப்பட்டிருக்கேன். பிரின்சஸ் ஆல்ட்டும் ஃபீலியா கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட அப்பா அம்மாவை ஜெயில போட்டுட்டாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க திரும்பி போல அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் இல்ல நான் திரும்பி போக ஆசைப்படல, இந்த ராஜ்யத்துக்கு நான் இனிமே தேவை கிடையாது. இப்போ ஃபீலியாவும் மத்தவங்களும் அவங்களோட கண்ட்ரியான பர்னாகோட்டுக்கு போய்கிட்டு இருக்க. பின்னாடி மாமனும் எர்சா கிட்ட அட ஃபீலியா கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாம போறீங்களே அப்படின்னு சொல்ல எர்சாவும் அதெல்லாம் வேணாம், அவ எப்பயுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இருந்தாலே கண்டிப்பா நம்ம பாதையில அவ வருவா, நம்ம சந்திப்போம். இந்த சைடு பர்னாகோட்டா காட்டுறாங்க. வழக்கம் போல அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸுமே அவளோட ஃபியான்சேக்கு தன்னோட இரங்கலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஃபீலியா வந்துட்டு பிரின்ஸ் யார், நான் பர்னாகோட்டாவோட செயின்ட், ஆனா இன்னொரு கண்ட்ரிக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க. பிரின்ஸ் ரியாட்டோ கவலைப்படாதீங்க ஃபீலியா, நீங்க உங்களை நேசிக்கிறவங்கள பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஒஸ்வால்டோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது இப்ப எனக்கு புரியுது. ஒருவேளை எலிசபெத் இருந்து அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் தான். இருந்தாலுமே இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப இந்த மாதிரி செய்யாதீங்க, கண்டிப்பா நான் உங்களை தடுக்க ட்ரை பண்ணுவேன். இந்த நாடை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வேணும்ல, அதனால ஃபீலியா இதுக்கப்புறமே இந்த நாடை நல்லா பாத்துக்கோங்க. ஃபீலியாவும் கண்டிப்பா ஒரு செயின்டா மட்டும் இல்லாம இந்த நாட்டோட ஒரு சிட்டிசனா இருந்து இந்த நாட்டை பாதுகாப்பேன். இப்போ ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. மியாவும் ஃபீலியாவோட அம்மாவுமே இப்போ ஃபீலியா பார்க்க வந்திருக்காங்க. மியாவும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகல, ஆனா ரொம்ப நாள் பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஃபீலியாவும் ஆமா எப்படி இருக்க, ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே இப்ப நீ அம்மா கூப்பிடுறது கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பின்னாடி இன்னொரு வேசி இருக்குது, பார்த்தா கிரேஸோட அக்காங்க இருக்காங்க. அவங்களுமே ஆனா செயின்ட் சமைட்டி கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஸ்டாரான நான் இல்லாம எப்படி இதை பார்த்து மியாவும் ஆமா யார் இவ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஃபீலியாவும் எனக்கு தெரிஞ்ச அவதான் எமிலியா மாட்டிலஸ் போலமோட செயின்ட்னு நினைக்கிறேன், இப்பதான் அவளை நான் நேர்லயே சந்திக்கிறேன். அவளோட அம்மாவும் நான் பார்த்த வரைக்கும் உனக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட் செயின்ட் இவதான். மியாவும் ஆனா பர்சனாலிட்டியை பார்த்தா அப்படியே ஃபீலியாவுக்கு ஆப்போசிட்டால இருக்கா. இப்போ கிரேஸ் வந்துட்டு ஃபீலியா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, இந்த சம்மிட் முடிஞ்ச அப்புறமே உங்களுக்கு இல்ல நான் படிக்கிறதுக்கு என்ன அலோ பண்ணிட்டாங்க, இனிமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். இந்த மாதிரி அவ ஃபீலியா கிட்ட க்ளோஸா இருக்கிறத பார்த்து மியாக்கு கோவம் வருது. டீனா இவக்கு அவ்வளவு க்ளோஸா இருக்க, நீ உனவளோட தங்கச்சி கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்ல கிரேஸும் நீ தங்கச்சியா இருக்கலாம், ஆனா நான் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், அதனால நானுமே அவளுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். மியாக்கு இனிமே கோவம் வந்துட்டு இருக்கு. அவளுமே அட மறந்துட்டேன், அன்னைக்கு இந்த ஏர்பேன் எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நான் ரெடி பண்ணிருக்கேன். அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரெஸ், அது அவளுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. இதை பார்த்து அந்த மெய்டுமே பாராட்டிட்டு இருக்கா. அவளும் பிரின்சஸ் சொல்லிட்டு இன்னைக்கு டேட்ல உங்களை பார்த்த உடனே வாய பொழுது போறாரு. ஃபீலியாவும் சொல்லிட்டு பார்த்து சிரிக்க மாட்டார்ல அப்படின்னு ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து லியோனார்டும் ஆட இப்பதான் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒஸ்வால்டும் ஃபீலியாவும் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவங்களுமே ஒரு டேட்டுக்கு போறாங்க. ஃபீலியா பார்த்த உடனே ஒஸ்வால்டுமே சொன்ன மாதிரியே வாய பொழுது போறான். அவனுமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு சொல்ல இது கேட்ட உடனே அவளும் ஷாக் ஆயிட்டு அப்படியே வைக்கப்படுறா. இப்போ அவங்களுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவ. ஒஸ்வால்டும் ஃபீலியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க இந்த பர்னாகோட்டாக்கு வரப்ப உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணல, உங்களுக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் ரொம்ப பிடிக்க வரும், அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்னல. ஃபீலியாவும் ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இங்க நடந்துச்சு, நான் நிறைய மக்களை சந்திச்சேன், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், அதனால எனக்கு இந்த கண்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்னாகோட்டோட செயின்டா இந்த நாடை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன். ஒஸ்வால்டும் ரொம்ப நல்லது, எனக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் ரொம்ப பிடிக்கும், அது கூடவே உங்களையுமே ஃபீலியா ஆடனர் நான்
உங்களையுமே காதலிக்கிறேன். இதை கேட்டோடனே ஃபீலியாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அந்த ஷாக்ல ஆனந்த கண்ணீரே அவளுக்கு வருது. இதை பார்த்தோன்னே அசால்ட்டும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் இல்ல இது சந்தோஷத்துல வர கண்ணீர், நான் புக்ல படிச்சிருக்கேன் இந்த மாதிரி அளவு கடந்த சந்தோஷத்தை வரப்ப நம்ம உடம்பு தானா இந்த மாதிரி ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணணும், அது எனக்கு கண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கிட்ட சொல்லிட்டோம் ஒருத்தங்க சந்தோஷத்துல அழுகிறப்ப கூட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணவங்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆனா நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி பண்றவங்க தான். உங்ககிட்ட பிடிச்ச பல விஷயங்கள்ல அதுவுமே ஒண்ணு. ஃபீலியாவும் நான் அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க சொல்லிட்டோம் ஆமா அதுதானே காதலே. ஃபீலியாவும் அப்படியா எனக்கு இப்போ கிளியரா புரியுது அப்படின்னு சொல்லி ஃபீலியாவுமே இப்போ சிரிக்கிறா. இன்னொருத்தர இந்த மாதிரி உண்மையா காதலிக்கிற ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவளும் சிரிக்க ஆரம்பிக்க இந்த சீரியஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன நரேஷன் வாய்ஸுமே அதுக்கப்புறம் அந்த 2 perfect cent அவளோட ஃபியான்ஸாவல தூக்கி போட்ட அப்புறம் அந்த இன்னொரு நாட்டுல அவளோட உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிச்சா. இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த சீரியஸும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.